இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்களில் பெரும்பான்மையானவர்களினுடைய நோக்கம் கடவுளை காண வேண்டும், கடவுளோடு கடவுளாக இறைநிலை அடைய வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அதற்காகத்தான் இறை நம்பிக்கை கொண்ட பலரும் முயன்று கொண்டே இருக்கிறார்கள். இது சாத்தியமானதா என்றால் சாத்தியமானதுதான் என்பதை நம்முடைய வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் இந்த உலகத்தில் அதை நிலைநாட்டி வைத்திருக்கிறார்கள். பல ஞானிகள் இந்த உலகத்தில் அதை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள், சான்றாக வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம் கடவுள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டால் எல்லா மனிதர்களும் இறைநிலை பெற முடியும், இறைவனோடு இறைவனாக கலக்க முடியும். இந்த உலகத்தில் கடவுள் என்பதற்கான வரையறை என்னவென்றால், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இறை தத்துவங்களும், அனைத்து ஞானிகளும், தீர்க்கதரிசிகளும், அனைத்து மதங்களும் கடவுள் என்பதற்கான எதை வரையறை வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் கடவுள், இந்த உலகத்தை படைத்திருப்பவன் கடவுள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்திருப்பவன் கடவுள், இந்த உலகத்தை அனைத்தையும் பாதுகாத்து கொண்டிருப்பவன் கடவுள், அனைத்தையும் காப்பாற்றி கொண்டிருப்பவன் கடவுள். இதுதான் கடவுள் என்பதற்கான வரையறையாக அனைத்து மதங்களும், வேதங்களும், திருமறைகளும், அனைத்து அறநூல்களும், தீர்க்கதரிசிகளும் தெளிவாக முன்வைத்திருக்கக்கூடிய மூல கருவாக இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வேதங்களும் திருமறைகளும், நம்முடைய இறை தத்துவங்களும் இவைகளையெல்லாம் கடந்து ஒரு பேருண்மையை இந்த உலகத்திற்கு ஈர்ந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை படைத்திருப்பது ஒரு பேராற்றலாக இருக்கலாம், இந்த உலகத்தை படைத்திருப்பது ஒரு பேராற்றலாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் கடவுளாக மனிதனை இறைவன் படைத்திருக்கிறான். இறைவனினுடைய அம்சமாகத்தான் இந்த மண்ணிலே மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. இந்த படைக்கின்றவன் கடவுள் என்கிற பொழுது உங்களை எல்லாம் யார் படைத்தார்கள்? எந்த கடவுள் படைத்தார்? சிவன் படைத்தாரா? விஷ்ணு படைத்தாரா? விநாயகர் படைத்தாரா? முருகன் படைத்தாரா? இயேசு படைத்தாரா? அல்லாஹ் படைத்தாரா? உங்களை படைத்தவது யார்? உங்களை படைத்த கடவுள் யார்? உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களை படைத்திருக்கிறார்கள். உங்களை படைத்த கடவுளாக உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் குழந்தைகளை படைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைகளினுடைய கடவுளாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும், செல்போனில இருந்து குண்டூசியில் இருந்து அணு ஆயுதங்கள் வரைக்கும், கட்டிடங்கள், கார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் யார் படைத்தார்? எந்த கடவுள் படைத்தார்? மனிதர்களாகிய நீங்கள்தான் படைத்திருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தை படைத்தது ஒரு பேராற்றலாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தினுடைய கடவுளாக மனிதன்தான் இந்த உலகத்தினுடைய கடவுளாக இருக்கிறான். மனிதன்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். மனிதன்தான் இந்த உலகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். மனிதன்தான் இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதன் இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் இன்றைக்கு வணங்கப்படக்கூடிய எந்த கடவுள்களும் இருக்க மாட்டார்கள்.
இந்த உலகத்தில் கடவுளை படைத்த கடவுளாகவும் மனிதன் இருக்கிறான். எனவே இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய பெரும் பயனை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் அத்துணை பேரும் கடவுள்களாக இருக்கிறீர்கள். இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு நீங்கள் கடவுளாக வாழ்கிற பொழுது இறைநிலை பெறுகிறீர்கள். இதைத்தான் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் மிக எளிமையாக தெளிவாக தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனோ. மிக தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மண்ணில் நீங்கள் கடவுளாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த இறை தத்துவத்தினுடைய பேருண்மையை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த மெய்யுணர்வில் ஆழ்ந்து அந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது நீங்கள் கடவுளாகிறீர்கள். அப்போது நீங்கள் ஞானம் பெற்று கடவுளாக மலர்கிறீர்கள். நீங்கள் கடவுளாக இந்த மண்ணில் வாழ்ந்தால் இறைவனோடு இறைவனாக இறைநிலை பெறுகிறீர்கள் என்பதுதான் நம்முடைய ஆன்மீகத்தின் முழுமையாக இருக்கிறது. இந்த பேருண்மையை நிறைவு செய்வதற்கு எல்லோரும் கடவுளாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்களே கடவுளாவீர்கள். பரிபூரண நல்லாசிகள்.